ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? காஞ்சரிங் படங்கள் நம்ம பார்த்துருப்போம். காஞ்சரிங் யூனிவர்ஸ் நமக்கு தெரியும். அதை காஞ்சரிங்கை ஃபோக்கஸ் பண்ணி 3 படங்கள் வந்திருக்கும். அது போக நன்னு, அனபெல் கிரியேஷன்ஸ் இது மாதிரி மற்ற படங்களுமே இருக்கும். அந்த யூனிவர்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். ஒரு சில படங்கள் சுமாராகவே இருந்தாலுமே காஞ்சரிங் 3 வந்து நமக்கு தெரியும். அதோடைய ப்ரீக்வலான ஸ்டோரி தான் இந்த ஒரு ஸ்டோரி. இது காஞ்சரிங் யூனிவர்ஸில் வரக்கூடிய ஒரு கதை தான். காஞ்சரிங் யூனிவர்ஸில் நமக்கு தெரிஞ்ச படம் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அதை பேஸ் பண்ணி ஒரு காமிக்குமே வெளியிட்டிருக்காங்க. அது இந்த காஞ்சரிங் 3 படத்துக்கு முன்னாடி நடந்த ப்ரீக்வலான ஒரு ஸ்டோரி தான். இதுக்கும் அந்த 3வது பார்ட், காஞ்சரிங் 3வது பார்ட்டுக்கும் உள்ள கனெக்டிவிட்டியை வந்து இந்த ஸ்டோரியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்க போறீங்க. சப்போஸ் அது உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப காஞ்சரிங் 3 படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கதையை பற்றின நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் படங்களில் வர அளவுக்கு ரொம்ப ஸ்டஃப் அதிகமாக இல்லை அப்படின்னாலுமே ஒரு டீசெண்டான ஒரு கதையாகவும் நல்ல ஒரு கதையாகவும் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அங்க ஒரு வகையான கிரியேச்சர், சில எலும்பு கூடுகள், கூடவே வேற ஏதோ ஒரு பொருள், ஒரு கோப்பையில இன்னமும் இருக்குது, ஒரு ஆடுமே இருக்குது, கூடவே சில மந்திர உச்சாரணங்கள், மரணத்தை பத்தி குறிக்கக்கூடிய ஏதோ சில விஷயங்கள். அங்க ஒரு நபர் கத்தியை வச்சுக்கிட்டு அந்த ஆட்டினுடைய கழுத்தை வந்து அறுக்கிறாரு. அது மூலமா வெளியேறக்கூடிய அந்த ரத்தத்தை அந்த கோப்பையில வந்து பிடிக்கிறாரு. ஒரு சாபத்தை யாருக்கோ அந்த நபர் ஏவறான். அந்த கோப்பையில ஊத்துன அந்த ரத்தத்தை தானே வந்து குடிக்கிறான். கையில ஒரு போட்டோ வச்சிருக்கான். அதுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுடைய பெயர் ஜெசிகா. அதுக்கப்புறம் 1981 டெர்ம்லஸ் சிட்டியை வந்து காட்டுறாங்க. அங்க ஒரு இடத்துல ஒரு கார் நிக்குது. அங்க அம்மாவும் பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு நம்ம அந்த போட்டோல பார்த்தா அதே ஜெசிகா தான். அந்த ஜெசிகாவுடைய அம்மா தான் அவங்க அம்மாவும் அந்த பொண்ணு வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தா காரை எடுத்துக்கிட்டு, அதாவது இங்கேயோ வந்து டவுனை விட்டு வெளியே எங்கேயோ போறா. அது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பிடிக்கல. நீ இங்கே இரு, எனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எதுக்காக அந்த பொண்ணு அங்கேருந்து போறா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஹைஸ்கூல்லாம் முடிச்சு இப்போ அந்த பொண்ணு காலேஜ் போயிட்டு இருக்கிறா. ஃபர்ஸ்ட் செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் கிரேடு மார்க் எல்லாமே ரொம்ப மோசமாக தான் அந்த பொண்ணுக்கு வந்திருக்குது. அதை தாண்டி ஒரே இடத்துல அங்கேயே இருந்து படிக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாக அந்த பொண்ணுக்கு அங்கே பிடிக்கல. ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படிங்கிறனால நான் வந்து காலேஜ் கேம்பஸ் ஹாஸ்டல் மாதிரி அங்கேயே தங்கி படிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ரெடி ஆகி கிட்டத்தட்ட கிளம்ப போகிறேன். அந்த ஒரு நேரத்தில் தான் அவங்க அம்மா வந்து ஒரு ஆரோக்கியம் மாதிரி நீ போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்றாங்க. பட் இருந்தாலுமே ஜெசிகா நான் போயே தருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முடியல அவங்க உறுதியா இருக்கிறா. போன செமஸ்டர்ல மார்க் ரொம்ப கம்மியா இருந்தது வந்து அவங்க அம்மாவுக்குமே கவலையா இருக்குது. இந்த பொண்ணுமே அதை புரிஞ்சுக்கிறா. இது எல்லாத்துக்குமே சரி பண்ணணும், நான் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா நான் அங்கே கேம்பஸ்லயோ காலேஜ் கேம்பஸ்லயோ படிச்சுட்டு அங்கேயே இருந்தால் மட்டும்தான் சரி வருங்கிற மாதிரி அந்த ஒரு முடிவுக்குமே அவன் வந்துடுறா. அப்போ அந்த சமயத்தில் இன்னொரு பையன் அங்கே ஒருத்தர் வரான். அவனுடைய பேரு கைல். அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் தான் போல இருக்கு. காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து ஒரு செமஸ்டர் அவள் வீட்டில இருந்து ஒரு மாதிரி காலேஜுக்கு போயிட்டு இருந்தா அப்படின்னாலுமே இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அந்த காலேஜ்லேயே ஹாஸ்டல் கேம்பஸ்லேயே தங்கி படிக்கிறதா கிளம்புறா. அந்த கைலுமே இப்போ வந்து 2 பேரும் ஒன்னா தான் போக போறாங்க. ஜெசிகாவோட அம்மாவும் கையில வந்து பார்த்து பேசிட்டு இருக்காங்க. சும்மா அப்படியே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெசிகாவோட அம்மா வந்து ஜெசிகிட்ட வந்து ஓஹோ இவன் தான் அவனோட புது பாய் ஃப்ரெண்டா, இதுவும் நல்ல விஷயம் தான், நீ போய் அங்கே போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வேடிக்கையாக பேசும் பொழுது போதும் சும்மா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவளுமே அங்கே சொல்கிறான். அவளை அதுக்கு மேலே எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லை. அவள் முடிவெடுத்துட்டா சரி அவள் விருப்பப்படியே விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் டெர்மினஸ்ல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ் அந்த விடுதியை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து அவளுடைய ரூமில் அந்த பொண்ணு தனியாக உட்காந்துருக்கா. ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கா. அதில் அவளும் அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான கேட்டி அவள் வந்து அங்கே இருக்கா. அவங்க 2 பேருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலில் இருந்தப்பே நல்லா ஒன்றா இருந்திருக்காங்க, சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவளுமே வேலை விஷயமா வேற எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு போயிருக்கிறா. அவங்க பார்த்துமே ரொம்ப நாளாச்சு போல இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுது. அதுக்கப்புறம் அவள் லைப்ரரிக்கு எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காக வந்து அப்படியே போகிறா. மேக்ஸிமம் அவள் தனியாக தான் இருக்கிறா. அந்த லைப்ரரிக்கு போய் அப்படியே ஒரு புக்கை எடுத்து எதுவும் பார்த்துட்டு இருக்கா, படிச்சுட்டு இருக்கா. பின்னாடி ஏதோ 2 கைகள் வந்து அவளை பிடிக்கிற மாதிரி வருது. அதே மாதிரி அந்த கைகள் பிடிக்குது. இவ என்ன ஏதுன்னு அதிர்ச்சி அடைஞ்சு திரும்பி பார்க்கலாம். ஆனா அங்க அந்த கைகள்ல அங்க வந்தது அவளுடைய ஃப்ரெண்டான கைல். அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதாவது வெளியில போலாமே, ஏன் நீ மட்டும் தனியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும் பொழுது புரியுது, பட் நான் வந்து இங்க படிக்கிறக்காக தான் வந்திருக்கேன், நான் வேணா இன்னொரு வாட்டி பார்க்கலாம். கைல் இப்போ வந்து நான் படிக்கணும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனை அதை அங்கே புரிஞ்சுக்கிறான். ஓகே படிக்கிறதுனால தான் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுமே அப்போதைக்கு அங்கே இருந்து போயிடுறான். திரும்ப அந்த பொண்ணு வந்து அங்கே தனியாக தான் அந்த லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்கா. பட் ஏதோ ஒரு உருவம், யாரோ ஒரு நபர் அங்கே பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து இந்த பொண்ணை கண்காணிக்கிறது தெரியுது. திரும்ப அந்த பொண்ணு வந்து ஜெசிகா வந்து தன்னுடைய
ஃப்ரெண்டு இருக்கக்கூடிய அந்த போட்டோவை தான் பார்க்குறா. அதுல வந்து அவளுக்கு பழைய நினைவெல்லாம் வருது. தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து தன்னோட கையில வந்து தன்னோட கையில ஒரு பாசி மலையாட்ட எதையோ ஒன்று கட்டினதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நினைவை வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ கட்டின அந்த ஒரு கயிறு அல்லது அந்த பாசி மாலைங்கிறது அவளோட கையிலேயே தான் அங்கே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வேற ஒரு பொண்ணு அங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு ஒரு புத்தக புழுவாட்டவே இருக்கிறே, வெளியில வந்து பாரு மற்றவங்கள எப்படி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, நீ மட்டும் வெளியில வரலைன்னா நிறைய க்யூட்டான பாய்ஸை நல்ல பசங்களை மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து அங்கே சொல்லிட்டு இருக்கா. பட் அது அவளுக்கு அங்கே புரியுது. இருந்தாலுமே நான் போன செமஸ்டர்ல ரொம்ப மோசமாக கிரேட் மார்க்கில் இருக்கனால நான் வந்து இந்த தடக்கையாவது நல்லா படிக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அதுபடி நான் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றதுனால சரி என்னமோப்பா உன் வேலையை நீ பாருங்கிற மாதிரி அவளும் அங்கேருந்து அப்போதைக்கு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் தன்னுடைய துணிகளை கொண்டு போய் லாண்ட்ரிக்குமே கொண்டு போய் போறா துவைக்கிறதுக்காக. ஸோ இதே தான் படிக்கிறது, தூங்குறது, துணிகளை கொண்டு போய் போடுறது, சாப்பிட்றது அப்படின்னு ரொட்டீனா இந்த ஒரு லைஃபே தான் அவன் அந்த காலேஜ் கேம்பஸில் அந்த ஹாஸ்டலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்போ அந்த துணிகளை கொண்டு போய் அந்த மெஷினில் போடும் பொழுது எங்கே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அவள் பார்க்குறா. பின்னாடி திரும்பும் பொழுது ஏதோ அந்த மர்ம உருவம் அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வருது. ஆனால் அவள் திரும்பி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல வந்து எலிதான் போகுது. ஸோ அதை பார்த்து அவள் பயந்துட்டா. ஸோ எலிதானா அப்படிங்கிற மாதிரி அவள் அங்கே நினச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அவள் துணியை துவைச்சிட்டு திரும்ப தன்னுடைய ரூமுக்கு போய் அங்கே தூங்க ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் அந்த மர்ம உருவம் இவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது, ஜெசிகா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் ஜெசிகா ஒரு நாள் குளிக்க போறா. ஷவரில் அப்படி குளிச்சுட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு சில வாய்ஸ் கேட்குது. நீ ஒரு லாசர், அதாவது தோத்துட்ட, நீ ஃபெயில் ஆக போற, நீ சாக போற அப்படிங்கிற மாதிரி இந்த மர்மமான வாய்ஸ் கேட்கும் பொழுது ஹலோ யார் அப்படிங்கிற மாதிரி அவளுமே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ நார்மலாக திரும்பவும் போல அவள் குளிக்கிறா. ஆனால் திரும்பவுமே அந்த வாய்ஸ் கேட்குது. இந்த முறை வேற ஏதோ சில விஷயங்கள் சொல்லுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னுடைய சீக்ரெட்ஸ்ங்கிறது மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கு நீ யாரு அப்படிங்கிறது தெரியாது, சரியா அடையாளப்படுத்தி இருக்க மாட்டேன். ஸோ நீ என்ன உன்னோட ரகசியங்களை அப்படி மறைச்சு வச்சிருக்க. இந்த மாதிரி வாய்ஸ் வந்து கேட்டு இருக்கும் பொழுதே அவள் ஷவரில் குளிச்சுட்டு இருப்பான். அந்த தண்ணி ஏற்கனவே ஹாட் வாட்டர்ல தான் குளிச்சுட்டு இருப்பான். பட் ரொம்ப அப்படியே கொதிச்சு வர்றப்ப அவளுடைய உடம்பு, அவளுடைய தோலே வந்து பார்த்தீங்கன்னா வெந்து போய் வெளியில வந்து ரத்தமெல்லாம் வர அளவுக்கு மோசமா வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இவ பதறி போய் அப்படியே வெளியில வரா. பட் எல்லாமே அங்கே நார்மலா இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே அங்கே நடக்கல. கரெக்டாக அந்த சமயத்தில் வேற 2 பொண்ணுங்களுமே அங்கே வந்து அதை பார்க்கும் பொழுது இந்த பொண்ணு இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கா, சாதாரண சூடான தண்ணிக்கா இப்படி பயந்து போனா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த ஜெசிகா அங்கே திரும்பி பார்க்குறா. தண்ணி எப்பவும் போல நார்மலாக தான் வந்துட்டு இருக்கு. அவளுக்குமே கொஞ்சம் வியர்டாக அங்கே ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவள் தன்னுடைய ரூமுக்குமே போயிடுறா. அந்த ஒரு கையில் கட்டியிருக்கக்கூடிய அந்த பாசி மாலை அதையுமே பார்க்குறா. ஸோ அதை பார்க்கும் பொழுது தான் அவளுக்கு வந்து தான் வந்து தனியாக இருந்தாலுமே தன்னுடைய ஃப்ரெண்டு கூட இருக்க மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுறதுக்கு காரணமே அந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு அந்த ஃபோனையுமே எடுத்தாங்க. பேசுகிறான். அவங்க அம்மா கிட்ட நல்லா பேசும்பொழுது அவங்க அம்மா அப்படியே பேசுகிறாங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்பொழுது நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்போ பார்த்தாலுமே அப்படியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் அப்பப்போ வெளியே போகணும், ஒன்று ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து அங்கே மெயினாக போகிறோம். நிறைய விஷயங்கள் அதாவது எல்லாத்தையுமே கற்றுக்கணும். 2 விஷயத்தையுமே கரெக்டாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து லைஃப்பில் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் அந்த ஜெசிகா அங்கே புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறா. பட் அவள் பேசிட்டு இருக்கும்பொழுது திரும்ப மர்மமான 2 கைகள் அவளுக்கு பின்னாடி தோன்றதையும் பார்க்க முடியுது. ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அடுத்த வாட்டி கையில் வந்து கூப்பிட்டேன்னா நீ அவங்க கூட போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லும் பொழுது அதை கிட்டத்தட்ட ஓகேங்கிற மாதிரி அவளுமே சொல்லிட்டு போனை வந்து வச்சிடறா. ப்ராமிஸ் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடறான். ஸோ அந்த கைகள் பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி திரும்ப தொடும் பொழுது திரும்பி பார்க்குறா. பட் இந்த தரக்கையுமே வேற எதுவுமே கிடையாது. இந்த தரக்கி வந்தது அந்த கையில் தான். ஸோ வந்து நம்ம வெளியில போலாமே, இன்வைட் பண்ணியிருக்காங்க பார்ட்டிக்கு, நீ வந்தா நல்லா இருக்கு அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவ கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வரா. அப்பதான் அவங்க அம்மா பேசினது ஞாபகத்துக்கு வரும். ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சமைச்சிடறா. அதுக்கப்புறம் கையில் கூட அந்த ஜெசிகாவுமே அங்கே போக ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பார்ட்டி நடக்கக்கூடிய அந்த இடத்துக்குமே போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பசங்க எல்லாமே ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறாங்க. உள்ள வந்தோடனே இவளுக்கு மட்டும் வித்தியாசமா பல விஷயங்கள் நடக்கிறத கவனிக்கிறா. அவளுக்கு திரும்ப அந்த வாய்ஸஸ் வந்து அங்கே கேட்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இவளை கேலி பண்ற மாதிரியான அந்த வாய்ஸ் அவளுக்கு அங்கே கேட்க ஆரம்பிக்குது. இவ ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கா, இவ எந்த மாதிரி டைப்பான பொண்ணா இருப்பா, இவ லெஸ்பியனா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வித்தியாசமா அங்கே கேட்க ஆரம்பிக்குது. அவளுடைய உடம்பு எப்படி இருக்கு, அவளுடைய தோல் எப்படி இருக்கு, அவ எப்படி இருக்கா, இந்த மாதிரி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே ஒரு டீமனோ ஏதோ ஒரு மர்ம உருவமோ அவளுக்கு வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்ப இது எதையுமே கேட்க முடியாத அவ வந்து பாத்தீங்கன்னா போது ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. ஸோ அந்த கையிலுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. சுத்தி இருக்கவங்களும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க எதுவுமே சொல்ல அவங்க பாட்டுக்கு பார்ட்டி என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க சொன்ன மாதிரி இவளுக்கு அங்கே தோன்றி இருக்குது. பட் உடனே நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு கேரக்டர் நல்ல விதமா பேசுறா. சாரி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு,
நம்ம ஏதாவது குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஓ குடிக்கலாமே நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு கயலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் எங்கே இருக்குமோ அந்த இடத்துக்கு போய் அவங்க 2 பேர் அங்கே குடிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக பேசிட்டு குடிச்சிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கயல் வந்து அந்த பொண்ணை நெருங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது கொஞ்சம் அந்த ஜெசிகாவுக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஓகே நான் போய் படிக்கணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கிற மாதிரி அவளுமே அப்போதைக்கு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அந்த இடத்த விட்டு அப்புறம் வெளியே வந்துடுறான். ஏதோ ஒரு காடாட்ட ஒரு ஒதுக்குப்புறமான இடமாட்டு இருக்குது. அங்கே அப்படியே வரும்பொழுது ஒரு மரத்துக்கு பின்னாடி ஏதோ வந்து அவள் கவனிக்கிறா, ஏதோ இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறா. ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. பட் யாரும் இல்லை, இருந்தாலும் அவளுக்கு அங்கே தனியாக இருக்கனால பயமாக இருக்குது. ஸோ யாரும் இல்லை, நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணல, நம்மளோட இடத்துக்கு போகலாம், ரூமுக்கு போகலாம் அப்படின்னு வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சு தன்னுடைய ரூம் சாவியை எடுத்து டோரையுமே ஓப்பன் பண்ணி உள்ள போறா. பெரிய ஒரு ஷாக்கு. அங்க ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா டீமன் மாதிரி சடனா முன்னாடி நிக்கிறத பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆகிறா. ஸோ அப்ப சடனா வந்து பாத்தீங்கன்னா லைட் அங்க எரிய ஆரம்பிக்குது. ஹலோ ரூமி அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிட்றா. ஸோ ரூம்மேட் போல இருக்கு அந்த பொண்ணு. அதாவது அந்த ரூம்ல இவ மட்டும் தாங்களே, இன்னொருத்தையுமே இருக்கா. ஸோ 2 பேர் இருக்கிறாங்க, ரூம்மேட் அப்படின்னு தெளிவா தெரியுது. பெரும்பாலும் இவ வந்து ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கனால இவ மட்டும் தான் இருப்பா. அவ ஜாலியா வந்து வெளியே அங்கேயும் இங்கேயும் போய் சுத்திட்டு இருப்பாள். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவளை மட்டும்தான் அந்த ரூம்ல இருக்க மாதிரி இவ்வளவு நேரம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ லைட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜெசிகா கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குது. ஓ நீதானா அப்படிங்கிற மாதிரி அவளுமே கேட்கிறா. ஸோ அந்த ரூம்மேட்டோடைய பேர் வந்து டாமி. அவள் டாமியுமே சொல்கிறான், எனக்கு உன்னை பார்த்தா தான் பேய்மா இருக்குது, சடனாக வந்து இப்படி நிற்கிறியே அப்படிங்கிற மாதிரி அவளு வேடிக்கையாக சொல்கிறான். ஓ சாரி, நான் வந்து தெரியாமல் வந்து இப்படி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா சொன்னதுக்கப்புறம் அவளுமே அங்கே தூங்கறதுக்கு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே தூங்க போயிடுறாங்க. ஜெசிகா அதனுடைய பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஜன்னல் வரும், அவளுக்கு பின்னாடி அந்த உருவம் திரும்ப தோன்றுது. ஜெசிகா அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் அங்கே கேட்குது. அவளுடைய போர்வையை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. இவள் அதிர்ச்சி அடைஞ்சு பார்க்குறா. கீழே கட்டில் கீழே இருந்து கைகள் வந்து இவளை நோக்கி இவளை பிடிக்கிறக்காக வர்றதையும் பார்க்கறா. அப்ப அவ பதறி போய் என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கத்திரிக்கோலை எடுத்துக்கிறா. ஏன் என்னை தனியை விட மாட்டீங்கன்னா, என்னை விட்டு போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கோபத்துல அந்த கத்திரிக்கோலை எடுத்து அங்க அவ அந்த யாரையோ அல்லது அந்த உருவத்தையோ அவ அங்க கொல்ல போறா. ஆனா அந்த உருவமே பேசுது, நீ எனக்கு கொன்றுவியா, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. சரி செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேடிக்கையா இழிச்சுக்கிட்டே விகாரமா அந்த உருவம் சொல்லுது. ஆனா உண்மையிலுமே அவ ஜெசிகாவா அங்க இல்ல, யாரோலயோ ஆட்டுவிக்கப்பட்ட ஒரு கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தான் இருக்கிறா. பட் அவ குத்த போறது தன்னுடைய ரூம்மேட்டை தான். அவ பாட்டுக்கு அங்க ஒன்னும் தெரியாம தூங்கிட்டு இருக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரின்சிபலுடைய ரூம்ல வந்து காட்டுறாங்க. அங்கே பிரின்சிபல் இருக்காரு, கூடவே டாமியும் அந்த ஜெசிகாவும் இருக்காங்க. ஸோ ஜெசிகா வந்து ஏதோ ஊத்த பார்த்து கத்தி எடுத்து, அதாவது அந்த கத்திரிக்கோள் எடுத்து குத்த போயிருப்பா. ஆனால் அந்த இடத்துல இருந்தது அந்த டாமி தான். ஆனால் நல்ல வேலை குத்திருப்பா அப்படின்னு நாம நினைச்சோம். பட் அவன் ஒன்றும் ஆகல. அந்த நேரத்தில் அவள் எப்படி எந்திரிச்சிருக்கா. இந்த விஷயத்த அங்கே பிரின்சிபல் கிட்ட அந்த நபர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. ஜெசிகாவும் அங்கே இருக்கிறா. ஸோ அந்த பொண்ணு வந்து சொல்றா, ஸோ எனக்கு கொல்ல முயற்சி பண்ணா கத்திரிக்கோளை வச்சுட்டு அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து ஜெசிகா மறுக்கிறான். நான் வந்து அப்படி பண்ணல, வேணும்னே பண்ணல, எனக்கு புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவளும் அங்கே சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம அந்த பிரின்சிபல் அங்கே இருக்கும் பொழுது உண்மையிலுமே ஜெசிகா நீ இந்த வேலையா பண்ணியா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை சார் நான் வேணும்னே இந்த மாதிரி பண்ணலை, இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு வந்து காட்டுறாங்க. அங்கே ஜெசிகாவும் அந்த டாமியுமே இருக்கிறா. டாமி ரூமை காலி பண்ணிட்டு வேற ரூமுக்கு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு போறா. ரொம்பவே வந்து கவலைப்படுறா ஜெசிகா, நீ என்னை விட்டு போவாத, நான் தனியாக இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லும் பொழுது, அது நீ என்னை கொல்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும், எந்த தைரியத்தில் நீ இந்த மாதிரி பண்ண நினைச்ச, இதுக்கு முன்னாடி யாரையாவது கொண்டிருப்பியோ, ஒரு கொலகாரியோ நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திட்டிகிட்டே வந்த பேர் அந்த ரூம் விட்டு போயிடுறா. பட் ஜெசிகாவை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு நபர் தான் இப்படி செய்ய வச்சிருக்காங்கன்னு அவளுக்கு தெரியுது. என்ன நடக்குது அப்படிங்கிறது அவளுக்கே புரியல. அவளே ஒரு மோசமான நிலையில தான் இருக்கா. ஆனால் அவங்க தனியாக இருக்க விரும்பல. பட் வேற வழி இல்லை, இப்போ அவள் தனியாக இருந்துதான் ஆகணும். அவளுடைய ரூம்மேட்டான டாமியுமே அப்போதைக்கு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் அந்த பொண்ணை விட்டு எப்பவுமே அந்த ஒரு மர்ம உருவம், அந்த ஒரு ஆவியோ பேயோ அவள் கூடயே தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ஒரு பேக்கரியோ ஏதோ ஒரு கடையை வந்து காட்டுறாங்க. அந்த கண்ணாடி கீழே வந்து அந்த உணவுப் பொருட்களோ ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவளுக்கு திரும்ப மர்மமான அந்த வாய்ஸ் வந்து கேட்குது, ஜெசிகா ஜெசிகா அப்படிங்கிற மாதிரி. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அப்படியே அந்த ஸ்வீட்ஸ் அந்த பலகாரங்கள் அதெல்லாமே பார்த்துட்டு இருப்பான். அந்த கண்ணாடியில அவளுடைய முகம் தெரியும். திடீர்னு அது வேற மாதிரி ஒரு ஈவில் மாதிரி மான்ஸ்டர் மாதிரி அங்கே அவளுக்கு அங்கே தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அவன் அங்கே பயப்படுறான். வேற மாதிரி தோன்றுன அந்த உருவம் அங்கே பேச ஆரம்பிக்குது. உனக்கு என்ன ஆச்சு ஜெசிகா, உனக்குள்ள என்ன நடக்குது, உனக்குள்ள யாராவது ஒரு நபரை ஆட்டி வைக்கிறாங்களா, யாராவது உனக்குள்ள இருந்து உன்னையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மர்ம உருவம் அங்கே பேசுது. அடுத்த செகண்ட் அந்த கண்ணாடியில இருந்து அந்த உருவத்துடைய 2 கைகள் வந்து ஜெசிகாவை அப்படியே பிடிக்க வருது. உனக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படி என்ன ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு அந்த கை அப்படியே ஜெசிகாவுடைய வாய்க்குள்ள அப்படியே நுழைச்சிருது. அப்பதுக்கப்புறம் வெளியில எடுக்குது. வெளியில இருந்து முடி வருது. அப்புறம் அவன் கையில கட்டிருப்பாளே அந்த பாசி மாலையோ தாயத்து மாதிரி, ஸோ அதுவுமே அது கூட சேர்ந்து வரதை பார்க்க முடியுது. ஆனா உண்மையிலுமே அப்படி ஒரு விஷயமே நடக்கல. திரும்பவும் ஜெசிகாவுக்கு அங்கே ஒரு ஏமாற்றம் தான்.
அந்த கடையில சுத்தி இருந்தவங்களாம் இவளுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிர்ச்சியா பாக்குறாங்க. உண்மையிலுமே அங்க வேற எதுவும் நடக்கல. அந்த கண்ணாடியை உடைச்சிருக்கிறான், அதுக்குள்ள வந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே வெளியில வந்து சிதறி போய் விழுந்திருக்குது. அவ தெரியாம இப்படி ஒரு காரியத்தை அங்க பண்ணியிருக்கா. ஏன்னா அவளுக்கு என்ன நடக்குதுன்னு அவளுக்கே தெரியலையே. அந்த தாயத்து மாதிரியான கையில கட்டியிருப்பா, அது உண்மையிலுமே அவளோட வாயில இருந்தாலும் அவளோட கையில தான் இருக்குது. அதையுமே பார்க்கலாம். பின்னாடி இருக்கவங்கள இவ பைத்தியமாயிட்டா போல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கேலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு அப்படின்னு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாமே பேசிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு நபர் அப்படியே பேசுறா. ஸோ இவளுக்கு இதை பேய்து பிடிச்சிக்கிச்சா என்னன்னு தெரியல. இதை சரி பண்ண அப்படின்னா வாரன்ஸ் தான் யாராவது கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது லொரைன் வாரன் தான் அங்கே குறிப்பிடுறாங்க. ஸோ இது மூலமாவே இந்த ஒரு ஸ்டோரி அந்த கன்ஜூரின் யூனிவர்ஸ்குள்ள தான் வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருது. அவ பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து ஒரு நபர் இதை கிளீன் பண்ணிட்டு போவேன்னா நீ பாட்டுக்கு போறா இப்படியே பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி கடுமையா திட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறா. ஒரு ஃபோன் பூத் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் ஃபோனை எடுத்துமே பேசுறா. யாருக்கு பண்றா அப்படின்னு பார்க்கும்போது அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான கேட்டிக்கு தான் பண்றா. உடனே அவ கேட்டி அங்கிருந்து ஃபோன் எடுக்கல, ஆனாலுமே ஃபோன் எடுத்து பேசுறா. பட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல ரெஸ்பான்ஸ் அங்கிருந்து வரலாம். அவள் ஏதோ பிஸியா இருப்பா போல இருக்கு, ஏதோ வேலையா இருப்பா போல இருக்கு. அதனால அவளால் அங்கே சரியா பேச முடியல. பட் இவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிருக்காங்க யாருமே இல்லை. உடனே அவளுமே ஃபோனை வச்சிடறா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நடக்குது, என்ன மாதிரியான வினோதமான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத கண்டறியணும், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்து அவங்க அங்கிருந்து போறா. ஸோ திரும்ப லைப்ரரிக்குமே வரா. அந்த லைப்ரரியில ஒரு நபர், அந்த லைப்ரரியை பார்த்துக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம், அவன் அங்க இருக்கிறான். இவன் ஏதோ புக்கை வந்து தேடுறா. தனக்கு என்ன நடக்குது, அது காரணம் வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு அது சார்ந்த புத்தகத்தை தேடும்போது ஒரு புத்தகத்தை வந்து அவ அங்க எடுக்கிறா. அந்த லைப்ரரியை பார்த்துக்கிட்டு இருந்த நபருமே எந்திரிச்சு வந்து நீ கொஞ்சம் நார்மலா இல்லை, அவனை பார்த்தாலே தெரியுது வித்தியாசமா நீ இருக்கிற அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஃபீலிங்ஸை கொஞ்சம் அந்த நபர் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் பொழுது ஜெசிகாவுமே ஒரு மாதிரி அழுகுறா. ஸோ எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல, நான் என்னுடைய மைண்டை வந்து இழந்துட்டேன், என்னமோ எனக்கு நடக்குது அப்படிங்கிற அவளுமே பதறி போய் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதுக்கு அந்த நபருமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலேஜ் லைஃப்ங்கிறது அப்படித்தானே இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், படிக்கணும், லேட் நைட்டு தூங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதனால உனக்கு ஏதாவது மன உளைச்சல் இது ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே ஆறுதலாக சொல்றாரு. அப்போ ஜெசிகா ஒரு புக் எடுத்திருப்பா. அப்படி என்ன புக் எடுத்திருக்கா அப்படின்னு அந்த நபர் பார்க்கும் பொழுது பொசஷன் அண்ட் த அக்வல்ட் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதாவது டிமானிக் பொசஷன்ஸ், பேய் வந்து பிடிச்சுன்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை கூடிய புத்தகமா அல்லது வேற ஏதோ சம்மந்தப்பட்ட புத்தகம். ஸோ இதில் உனக்கு ஆர்வம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் கேட்கலாம். அதுக்கு ஜெசிகாவுமே சொல்றா, பட் அது எனக்கு தெரியல, எனக்கு ஆர்வமெல்லாம் கிடையாது, எனக்குள்ள ஏதோ நடக்குது, அதுக்கு காரணம் இந்த மாதிரி டீமன் பேய் சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயமா தான் இருக்குங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அவளுமே எங்க சொல்ல வரா. ஸோ இது சம்மந்தமா நம்ம வேற இடத்துக்கு போய் பேசலாம் அப்படின்னு அந்த நபர் ஜெசிகாவை கூட்டிட்டு அங்கே போறான். ஒரு ரூமுக்கு போறான். அங்கே இன்னும் சில புத்தகங்கள்லாம் இருக்குது. அது மட்டுமே ஒரு தனி லைப்ரரி மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அங்கே மேக்ஸிமம் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்கள், பேய்கள் சம்மந்தப்பட்டது, இது மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இந்த இடத்துக்கு வந்து சில நபர்கள் மட்டும்தான் வருவாங்க, இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறதுக்காக மட்டும்தான் வருவாங்க. உனக்கு அந்த வகையில் இந்த இடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உட்காந்து இந்த புத்தகத்தையோ உனக்கு தேவையானதை எடுத்து படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஜெசிகா சொல்கிறான், இந்த பேய் இந்த விஷயமெல்லாம் எனக்கு ஏதோ வித்தியாசமாக நடக்குது, அது மாதிரி தான் தெரியுது, பட் இதெல்லாம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் எந்த நம்பிக்கையை நான் இங்கே வந்து இந்த புத்தகத்தெல்லாம் எடுத்து படிக்கிறது, இதை நான் எப்படி வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகமே அவளுக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்குமே ஒரு விளக்கத்தை அந்த நபர் கொடுக்குறான். ஸோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு அவங்களுடைய ஃபியூச்சரை பார்த்துக்கிட்டு ரொம்பவே நார்மலாக கடந்து போயிடுறாங்க. பட் அவங்கள தாண்டியுமே இந்த உலகத்தில் இருள் சார்ந்த தீய சக்திகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். அது எல்லாருடைய கண்களுக்குமே தெரியாது, சிலருக்கு மட்டுமே அது தெரியலாம். அதில் ஒரு கவனம், ஒரு அக்கறை அவங்களுக்கு இருக்கலாம். அந்த வகையில் நீயும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் பேசக்கூடிய அந்த விஷயத்தில் குரலில் ஒரு மாற்றம் தென்படுது. கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சு ஜெசிகாவுமே நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அந்த நபருடைய முகம் வேற மாதிரி அங்க மாறுது. அந்த உருவம் தான் திரும்ப அந்த டீமன் தான் ஜெசிகாவுக்கு முன்னாடி அங்க தோன்றுது. ஜெசிகா பயந்து போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். போராட முயற்சி பண்ணாத ஜெசிகா, உன்னால என்கிட்ட தப்பிக்க முடியாது, நான் டீமனுக்கு ஒரு சோலை தருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால நீ இல்லாம என்னால இங்கிருந்து போக முடியாதுங்கிற மாதிரி அந்த டீமன் அங்க பேசுது. அவள் அங்கிருந்து வேகமா ஓடி வந்து அந்த படிக்கட்டு எல்லாமே ஏறி அவளுடைய ரூமுக்கும் போறா. அப்படி போகும்பொழுது அந்த டீமனுடைய வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு, நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது, யாராலையும் உனக்கு ஹெல்ப்பும் பண்ண முடியாது, யாருக்கிட்ட கேட்டால் அதுல பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி, நீ வந்து தோத்துட்ட, நீ வந்து ஃபெயிலியரான ஒரு ஆள், நீ ஒரு லூசர், நீ வந்து தோத்துட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த டீமன் வந்து கேலி பண்ற விதமா தான் மேலும் வந்து அந்த வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிதான் பேசுது அது. ஸோ தான் ரூமுக்கு போறாள் இல்லையோ, உடனே அங்கே வந்து ஒரு ஃபோன் பூத் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு ஃபோனையுமே எடுத்து தன்னுடைய அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறா. அங்கேருந்து பெருசாக அவங்க அம்மா வந்து சரியாக பேசல. இவ சொல்கிற மாதிரி போய் எனக்கு இங்கே எதனமோ நடக்குது, பயமாக இருக்குது, நான் வந்து உடனே வீட்டுக்கு வந்தாகணும், இதுக்கு மேலே நான் இங்கே தங்க விரும்பல அப்படின்னு சொல்லும் பொழுது
ஸோ நீ அதுக்குள்ளே வந்து அந்த காலேஜ் லைஃபை, அதாவது அந்த ஹாஸ்டல் வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு வந்து உனக்கு மோசமான பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இதை கூட உன்னால் ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அந்த தரப்புல இருந்து ஒரு மாதிரி பேசும் பொழுது, அதாவது தன்னுடைய பொண்ணு வந்து என்ன நிலைமையில் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம அவங்களுமே அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜெசிகாவுமே ப்ளீஸ் அம்மா அப்பா கிட்ட கொடுங்க, அவர் புரிஞ்சுக்குவார் நான் சொல்கிறத அப்படின்னு அவளுமே கெஞ்சி கேட்கும் பொழுது, பட் அதை வந்து பெருசாக எடுத்துக்காத அவங்க அம்மா வந்து ஃபோனையுமே வச்சிடுறாங்க. இவ தரப்புல இருந்து அந்த ஒரு விஷயங்களை இவளால் சரியாகவும் சொல்ல முடியல, அப்படியே சொன்னாலுமே அங்கே இருக்கவங்களால புரிஞ்சிக்கவும் முடியாது. ஸோ அதுதான் அங்கே நடந்திருக்குது. ஸோ நாட்கள் அப்படியே தொடர்ந்து போகுது. அவள் ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறா. வெளியே போறக்கே அவளுக்கு பயமா இருக்குது. கொஞ்சம் என்ன சொல்றது, சாப்பிடாமலே பசியோட வந்து பார்த்தா அப்படியே தான் இருந்திருக்கிறா. அது கூட அவளுக்கு தெரியாம அந்த பயம்ங்கிறது அவளை ஆட்டி வச்சுட்டு இருக்குது. திடீர்னு அவளுக்கு மேலே ஏதோ பூச்சியோ புழுவோ ஊறுற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா அவளை சுற்றி நிறைய பூச்சிகள், வண்டுகள், புழுக்கள் வந்து அவளை அப்படியே ஆக்கிரமிச்சிருக்குது. என்ன நடக்குதுன்னா அப்படின்னு அவளுக்கே புரியல. அவள் பயந்து போய் பதறி போயிருக்கிறா. இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சத்தமா சொல்றா. அப்ப வெளியில இருந்து டோர் வந்து யாரோ தட்டுற சவுண்டு வந்து கேட்குது. உடனே யார் என்னன்னு போய் கதவை திறந்து பார்க்குறான். அது அவளுடைய ஃப்ரெண்டான கைல் தான். ஸோ இவளுமே கையில பார்த்தோன்னே வேகமா வெளியில வந்து கையில வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. நான் வந்து இதுக்கு மேலே தனியாக இருக்க விரும்புகிற, என்னை வந்து தனியாக விட்டுறாது அப்படிங்கிற மாதிரி அவளுமே எங்க சொல்றா. ஸோ உனக்கு என்னாச்சு, உன்னை பார்த்தாலே பல நாள் சாப்பிடாத மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சிக்கா இருக்கு, வா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படின்னு கையிலுமே ஒரு அன்பா அரவணைப்போட வந்து பார்த்தீங்கன்னா ஜெசிகாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அதே மாதிரி ஒரு ஹோட்டலுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜெசிகாவுக்கு அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அந்த கையிலுமே நல்ல விதமாக அங்கே பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணப்போ நல்லா இருந்தது, உனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சேன், பட் அது எல்லாமே நடக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே கையில் பேசும் பொழுது அங்கே ஜெசிகாவுக்குமே நல்ல ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் நார்மலாக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. கையிலுக்கு தேங்க்ஸுமே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அவங்க வெளியிலேயே வந்துடுறாங்க. ஸோ அங்கே கையிலுமே நல்ல விதமாக ஜெசிகா கிட்ட பேச வரும்பொழுது ஜெசிகாவுமே அதை புரிஞ்சுக்கா. புரிஞ்சு நீ என்ன சொல்ல வரேன், என் கூட நல்ல ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு ஆசை இருக்குது, எனக்குமே அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும்லாம் ஆசை இருக்குது. ஆனால் இப்போதைக்கு என்னால் உங்க கூட சுத்த முடியாது, வர முடியாது, ஏதோ ஒன்று எனக்கு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒன்று என்னை வந்து ஆட்டு வைக்குது அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்ல வர அந்த ட்ரை பண்ணுற அந்த சமயத்தில் திடீர்னு அங்கே கையலாவே இல்லை. அவன் அந்த நூலகத்தில் இருந்த அந்த நபர் மாதிரி ஒரு டீமன் மாதிரியான அந்த தோற்றத்துக்கு அங்கே மாறுறான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஜெசிகா அப்படிங்கிற மாதிரி ஒரு நீளமான கத்தியை வச்சு ஜெசிகாவை தாக்கறதுக்கு வந்து அவன் அங்கே வரான். ஜெசிகாவும் பயந்து போய் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் அங்கே தள்ளி விடும் பொழுது அது உண்மையிலுமே அந்த நபர் கிடையாது, அது கையில் தான். ஸோ அவளுக்கு தான் மாயம் தோற்றம் மாதிரி அவளுக்கு வேற வேற மாதிரி எல்லாம் தோன்றுது. பட் தள்ளி விடும் பொழுது என்ன பிரச்சனை ஆகி போகுது அப்படின்னா, ஏத்தாப்புல ரோட்ல அங்கே பஸ் வந்து வேகமாக வந்துட்டு இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கையில் வந்து பயந்து போயிருக்கிறான். ஜெசிகாவுமே ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அவளுமே பதறி போயிருக்கிறான். ஆனால் நல்ல வேலையா ஜஸ்ட்ல மயிரிலையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் அங்கே தப்பிச்சிடறான். பஸ் அப்படியே கடந்து போயிருது வேகமா. உயிர் பிழைச்ச கையிலுமே ஜெசிகா நீ என்ன பண்ண பார்த்த, என்னையே தள்ளி விட்டுருக்க, பஸ்ஸுக்கு முன்னாடி உனக்கு என்னாச்சு, நீ என்ன பைத்தியமா, சைக்கோ ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவனுமே கடுமையாக திட்டும் பொழுது அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறா. வேற வழியில் அவளுக்கு ரொம்பவே கஷ்டத்தோட அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஸோ 2 நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. திரும்ப ஒரு பிரின்சிபல் ரூம்ல வந்து அவர் இருக்காரு. அவரு இந்த ஒரு விஷயம் இவன் வந்து இன்னொரு நபரை கொலை பண்ண முயற்சி பண்ணதா 2வது முறையாக நடக்குது. ஸோ இதுக்கு மேலே உன்னை வந்து என்னால் வச்சிருக்க முடியாது, அதனால இந்த காலேஜை விட்டு நான் வெளியே அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருமே இங்கே சொல்லிடுறாரு. ஸோ போலீஸ் எல்லாமே வரவழைக்கப்பட்டுறாங்க. அந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக போயிடுது. ஸோ போலீஸ் அங்கே வந்து ஜெசிகா வந்து அந்த காலேஜை விட்டு வெளியேற்றுறதுக்கான அந்த வேலையை பார்க்குறாரு. ஜெசிகாவுமே தன்னுடைய திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் போகிறா. அப்போ அந்த டீமனுடைய வாய்ஸ் வந்து மர்மமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. நீ வந்து தோத்துட்ட, நீ எதுக்குமே லாய்க்கில்லை, நீ அந்த காரியத்தை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ அந்த டீமன் அங்கே பேசுது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களும் வித்தியாசமாக அங்கே பேசுகிறாங்க. இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குது, பைத்தியம் பிடிச்சி வச்சு போல இருக்குது, ஆனால் அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால இப்படிலாம் பண்ணியிருக்கா, அவள் இங்கிருந்து போகிறதுமே நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அங்கே முணுமுணுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையுமே அங்கே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில் வரும் பொழுது அங்கே ஒரு கார் நிற்குது. அது ஜெசிகாவுடைய அப்பா தான். அவர் மட்டும் தான் வந்திருக்காரு, அவங்க அம்மா வரல. ஸோ இந்த மாதிரி காலேஜை விட்டு அந்த ஜெசிகா வந்து வெளியே அனுப்புனது அந்த விஷயம் தெரிஞ்சோடனே அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக அது பிடிக்கல. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டாலே அப்படின்னு ஒரு கோபம் தான் இருக்குது. ஆனால் அவங்க அப்பா தான் வந்து பார்த்தா கொஞ்சம் அக்கறையாக வந்து ஜெசிகாவை கூட்டிட்டு போகிறதுக்காக அவர் அங்கே வந்திருக்காரு. அம்மா வரலையா அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா கேட்கும் பொழுது உங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க, வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் பொழுது ஜெசிகாவுமே எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல, இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கூட தெரியல, எல்லாமே இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லும் பொழுது அதை அவங்க அப்பா சரியாக புரிஞ்சுக்கல. பட் இருந்தாலுமே ஒரு கவலையாக வந்து ஜெசிகாவை அவர் கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. காருமே அங்கேருந்து போய்கிட்டு இருக்குது. நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான அந்த டீமனுடைய குரல், அந்த வாய்ஸ் வந்து அங்கே திரும்பவும் கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரூக்ஃபீல்டில் அவங்களுடைய வீட்டில் வந்து அவங்க டின்னர் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மா ஜெசிகாவை ரொம்பவே கடுமையாக வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே கஷ்டப்பட்டு இந்த மாதிரி காலேஜ் சேர்த்து படிக்க வச்சா காசு வந்து வீண் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டேன், இது கூட ஒரு காலேஜ் போய் ஒரு ஹாஸ்டலில் கூட தங்கி உன்னால் சரியாக படிக்க முடியல அப்படின்னா நீ என்ன பண்ண போகிற பின்னாடி அப்படின்னு அவங்க அம்மாவுமே கடுமையாக திட்டுறாங்க. பட் நீ இந்த அளவுக்கு நம்ம பொண்ணுக்கிட்ட கடுமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி
அவங்க அப்பா கொஞ்சம் இறக்கப்பட்டு பேசுறதையுமே பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு மேலே நீ பெருசாக எதுவும் பண்ண வேணாம், போ உன்னுடைய ரூம்லேயே போய் இருக்கிற மாதிரி திட்டி வந்து அவங்க அம்மா அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த உருவம் மட்டும் ஜெசிகாவை ஃபாலோ பண்ணுறது நிறுத்தலை, அவள் கூடவே தான் அங்கே இருக்குது. ஸோ ஜெசிகா ரூமுக்கு போனதுக்கப்புறம் அங்கே அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. நீ நம்ம பொண்ணுக்கிட்ட இந்த அளவுக்கு கடுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, நாம தான் பார்த்து சரி பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன பிரச்சனை, ஒரு சாதாரண விஷயத்தை கூட அவளால் ஃபேஸ் பண்ண முடியல, இதுக்கு போய் என்னமோ இவ்வளோ தூரம் கவலைப்பட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி, இது இல்லாமல் நம்ம வந்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை பேசிட்டு இருக்காங்க. பட் ஏதோ மன அழுத்தத்தில் இருக்கிறதா வந்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலும் அது எந்த ஒரு டிப்ரெஷன்லுமே கிடையாது. தான் வந்து சபிக்கப்பட்டதான் அந்த இடத்துல உணர ஆரம்பிக்கிறான். அது என்னமோ ஒரு வகையில் உண்மைதான். ஸோ ஜெசிகா அங்கே தன்னுடைய ரூமில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது திரும்ப அந்த உருவம் தோன்றுது. ஜெசிகா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுது. உடனே பதறி போய் இவ்வளவு எந்திரிக்கிறா, அந்த உருவத்தை பார்த்து அங்கே பயப்படுறா, என்னை தனியாக விடு அப்படிங்கிற மாதிரி அலறா. சத்தம் கேட்டு பதறி போய் அவங்க அம்மாவை அப்பா அவங்க வராங்க. அவங்க அப்பா தான் வந்து ஆறுதலாக வந்து ஜெசிகாவை கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்றாரு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு அப்போ கூட இவ பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமா தான் இருக்குது, வேணுங்க ஏதாவது பண்றா அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப அவளுக்கு செல்லம் கொடுக்காதீங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அங்கே சொல்றாங்க. அவங்க அம்மா அங்கே இருந்து போயிடுறாங்க. பட் அவங்க அப்பா இருந்து ஜெசிகாவுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லும்போது, எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல, என்னமோ நடக்குதுங்கிற மாதிரி, நான் சொன்னால் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையாக அழுதுகிட்டே சொல்லும் பொழுது அவங்க அப்பாவே பேசுறாரு. கேட்டியை பற்றி நீ நினைக்கிற உன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருவேளை உன்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, ஆமால இதுவும் சரியான விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். அவங்க அப்பா சொல்றாரு, இந்த உலகத்துல ஒரு விஷயத்த எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு அவர் அங்கே சொல்லிட்டு போகும்பொழுது அவளுக்கு அது அங்கே ஒரு ஆறுதலா இருக்குது. ஸோ நம்ம அவரை ஃப்ரெண்டை பார்த்தோம்னா அந்த விஷயத்த சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறான். ஸோ அதே மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டு கேட்டிக்குமே ஃபோன் பண்ணுறா. இந்த மாதிரி நான் காலேஜ் விட்டு வந்துட்டேன் அந்த விஷயமெல்லாம் சொல்லும் பொழுது, அதாவது ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, நீ உண்மையிலுமே காலேஜ் விட்டு வந்துட்டியா, ஸோ ஏன் எப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவளுமே அதிர்ச்சியாக தான் அங்கே கேட்குறா. பட் நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன இன்னைக்கு நைட்டா அப்படிங்கிற மாதிரி அவளுமே கேட்கலாம். ஆமான்னு சொல்லும்போது சரி ஓகே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு மீட் பண்ணுறதுக்கான அந்த இடத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது, உனக்கு தெரியுமே அந்த இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க எப்போவுமே ஒரு இடத்துல வந்து அதிகமாக வந்து சந்திச்சுவாங்க போல இருக்கு. அந்த இடம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு காட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அடிக்கடி அங்கே தான் அவங்க 2 பேரும் சந்திச்சுக்குவாங்க போல இருக்கு. ஸோ அந்த இடத்துல திரும்ப மீட் பண்ணலான்னு பேசிக்கிட்டு அங்கேருந்து ஜெசிகா கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறா. கார் சாவியுமே ஒரு மாதிரி எடுத்துக்கிறா. ஸோ அவங்க அப்பாவுமே அந்த விஷயத்த பார்க்குறாரு. அவருமே ஆறுதலாக வழி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் காரில் எப்படியோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த காட்டில் அந்த குறிப்பிட்ட இடத்துக்குமே வந்துடுறான். ஸோ கேட்டி எங்கே இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கா, டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே. ஸோ கேட்டி திடீர்னு அங்கே மறைஞ்சிருந்து அப்படியே வரா. ஓ விளையாடாத, பயமுறுத்துறதுக்கு இது ஒன்றும் நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜெசிகாவுமே அங்கே சொல்கிறான். ஜெசிகாவுக்கு கேட்டியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருது. கேட்டிக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஜெசிகா சொல்கிறான், நான் உன்னைய ஒரு நிமிஷம் கூட மறக்கல, உன்னை தான் ஞாபகத்தில் வச்சுருந்ததா, நீ கொடுத்துருந்த பாசி மலையா தாயத்தோ வந்து பார்த்தியா, நான் எப்பவுமே கையிலேயே தான் வச்சுட்டு இருந்தேன், என் கூடயே தான் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, உண்மையிலுமே அப்படிங்கிற மாதிரி அவளுமே இங்கே ஆச்சரியப்படுறா. அப்போதான் தெரியுது அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது அப்படிங்கிறது. ஆனால் அந்த விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த கேட்டி அங்கே வேற மாதிரி அந்த டீமனாக அங்கே மாறும் பொழுது ஜெசிகா அங்கே பதறி போறா. ஜெசிகா அங்கே கேட்குறான், நீ ஒன்று கேட்டி கிடையாது, கேட்டி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த டீமன் பேசுது, கேட்டி இங்கே வரவே கிடையாது, அப்படி ஒரு பொண்ணு இங்கே இல்லை, அவள் உடனே எப்பவுமே லவ் பண்ணது கிடையாது, விரும்பினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசும் பொழுது அது உண்மை கிடையாது அப்படின்னு ஜெசிகா கோவம் அடைஞ்சு தான் வச்சிருக்கக்கூடிய ஒரு கத்தி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமனை குத்த போறா. அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன், இது எல்லாமே வந்து உன்னோட வேலை தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கத்தி எடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குத்த போகிறான். அந்த டீமனுமே தாக்க வருது. ஆனால் இந்த ஜெசிகா ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தி எடுத்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல முறை வந்து பார்த்தீங்கன்னா குத்த ஆரம்பிக்கிறா. ஆனால் உண்மையிலுமே அது டீமனா இல்லை யார் என்ன அப்படிங்கிறதே தெரில. தொடர்ச்சியாக பல முறை குத்துனதுக்கு அப்புறம் தான் அவள் கொஞ்சம் நிப்பாட்டுறா. அப்போ அந்த டீமன் அங்கே ஒரு மாதிரி சிரிக்குது. ஆனால் உண்மையிலுமே அது டீமன் கிடையாது, அது அங்கே கேட்டி தான். ஜெசிகா ஏன் இப்படி பண்ணங்கிற மாதிரி அவன் அங்க உயிரை விட்டுறா. ஒரு ரத்த வெள்ளத்துல அவங்க கிடக்குறான். இதை பார்த்த ஜெசிகா பெரிய அளவுல அதிர்ச்சி அடைகிறா. கேட்டி இல்ல இப்படி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பதறி போறான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஜெசிகா அங்கே பார்க்குறா. ஸோ நம்ம உண்மையிலுமே நம்மளுடைய ஃப்ரெண்டை தான் அங்கே கொண்டுட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. ஸோ திடீர்னு அந்த கேட்டி அங்கே கேட்டியாவே இல்லை, ஒரு டீமன் மாதிரி திரும்ப அங்கே மாறுறா. இதை பார்த்தோன்னே ஜெசிகாவுக்கு பயமாயிருது. அந்த டீமன் ஒரு மாதிரி அப்படியே தன்னுடைய கையெல்லாம் மடக்கி அப்படியே எந்திரிச்சு ஜெசிகாவை துரத்த ஆரம்பிக்குது. ஜெசிகாவும் பயந்து போய் அங்கே ஓட ஆரம்பிக்கிறா. இந்த டீமன் அப்படியே பேசுது, ஜெசிகா எங்கே போற, என்னை விட்டு போகாத, திரும்ப எனக்கு முத்தம் கொடு, நம்ம முன்ன மாதிரி ஒன்றா இருக்கலாம், ஒன்று தான் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜெசிகா அது எதையுமே காதில் வாங்காமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கா. பட் பிரச்சனைனா ஒரு இடத்துக்கு மேலே அவளால் ஓட முடியல.
கீழே பெரிய ஒரு அதலா பாதை தான் முழுதா, அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. ஸோ அந்த விளிம்பில் அப்படியே நிற்கிறா. நான் சாக விரும்பல அப்படின்னு சொல்கிறா. ஆனால் பின்னாடி அந்த டீமன் அங்கே வந்துருச்சு. வந்து நான் உன்னைய லவ் பண்ணேன், ஆனால் எதுக்காக என்னை கொண்ட அப்படின்னு கேட்கும் பொழுது ஷட்டப் போது நிறுத்துங்கிற மாதிரி ஜெசிகா அதை காதில் வாங்க முடியாமல் சொல்கிறா. அதுக்கு அந்த டீமன் இன்னுமே ஒரு மாதிரி மோசமாக தான் பேசுது. ஏன்னா நீ என்னை வெறுத்திருக்க, என்னையே உனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, நீ வேணும்னு இதை பண்ணியிருக்க, நீ ஒரு லாசர், உன்னோட முகத்தை பாரு, பார்த்தாலே அது நல்லா தெரியுது, நீ வந்து தோக்கறக்காக மட்டுமே பிறந்தவ அப்படிங்கிற மாதிரி டீமன் மோசமாக பேசுது. ஸோ இதெல்லாம் கேட்டால் ஜெசிகா வந்து போது நிறுத்தியா, நீ ஒன்று கேட்டி கிடையாது, கேட்டி இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும், ஸோ நீ போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். ஸோ திடீர்னு அங்கே அப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அங்கே கேட்டியும் ஜெசிகாவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஸ்கூலில் மீட் பண்ணுறக்கூடிய அந்த ஒரு காட்சியை காட்டுறாங்க. அவங்களுடைய புக்ஸு அந்த திங்ஸ்லாம் வைப்பாங்களா அந்த ஒரு கபோர்ட்லேயோ ஒரு இதுக்குள்ளேயோ, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கபோர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெசிகா. ஸோ ஜெசிகாவதும் அந்த கேட்டியதும் ஃபஸ்ட் டைம் அப்படிலாம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருடைய அந்த திங்ஸ் வைக்கக்கூடிய இடங்கள் வந்து ஒன்றா தான் இருந்திருக்கு. அப்போ தான் ஸ்டார்டிங் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா படிக்கிறது, ஒன்றா இருக்கிறதுன்னு ரொம்பவே க்ளோஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருந்தாங்க. அவங்க அங்கே இருந்திருக்காங்க. எங்கே போனாலுமே ஒன்றா தான் போவாங்க. அதிகமாக அவங்க சந்திச்சிக்கக்கூடிய இடம் அந்த ஒரு மலைத்தொடராக தான் இருக்கும். இப்போ அவள் விளிம்பில் நின்றுட்டு இருக்கா பார்த்தீங்களா, மேக்ஸிமம் அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு சமயத்தில் தான் அந்த ஒரு கயிறோ ஒரு பாசி மலையோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெசிகா கையில் கேட்டி கட்டி விடுறது, அந்த விஷயமெல்லாம் அப்படியே அவன் நினச்சி பார்க்குறான். அதுலேருந்தே கேட்டி வந்து எந்த அளவுக்கு ஸ்வீட்டானவன், ஜெசிகா வந்து எந்த அளவுக்கு அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதனால் டீமன் சொல்கிறதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க 2 பேர் பிரிகிறாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்கூல் லைஃப் முடிஞ்சிருது. ஸோ ஜெசிகா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறா, அதாவது காலேஜ் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ கேட்டியுமே போயிட்டு வா, நீ திரும்ப வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரு கஷ்டத்தோடு தான் வந்து அந்த காலேஜுக்கு அது வந்து அந்த முடிவெடுத்து அங்கே போயிருந்துருக்கிறான். ஸோ இதெல்லாமே சொல்லிட்டு கேட்டி வந்து எப்பவுமே என்னை ஏமாத்தினது கிடையாது, அவள் என்னை வந்து விரும்பி இருக்கிறா. ஸோ நானுமே விரும்பி இருந்திருக்கேன், நாங்கள் ஒன்றா தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டீமன் பேசுது. என்ன நம்ம எப்பவுமே ஒன்றா இருந்தோமா, எப்படி இப்போ நான் இறந்ததுக்கு அப்புறமா நீ என்னை குத்தி இருக்கு, அதுவும் 22 தடவை குத்தி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீ என்னை ஏமாத்திர ஏதோ ட்ரிக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜெசிகாவுமே பேசுகிறான். நீ ஒன்றும் கேட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஓஹோ அப்படின்னா இது என்ன, இந்த ரத்தம் என்னது, என் மேலே படிச்சிருக்கக்கூடிய ரத்தம் என்னது, இந்த குத்துன இந்த அடையாளமெல்லாம் என்னது, இதெல்லாம் உன்னால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது என்கிட்ட உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா அங்கே கேட்கும் பொழுது அந்த டீமன் அங்கே கையை காட்டுது. ஸோ அங்கேருந்து குளிச்சு சாவு அப்படிங்கிறத அது அங்கே சொல்லுது. அப்போ அந்த டீமன் மேலும் பேசு, நீ வந்து லவ்வை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, உனக்காக நான் ரொம்ப நாளாக காத்திருந்தேன், ஆனால் நீ வரவே இல்லை, லேட்டாக தான் வந்திருக்க. சார் அப்படி வந்தாலுமே நீ ஏதோ ஒன்றா இருக்கிற மாதிரி, அதாவது என்னை பிடிச்சிருக்க மாதிரி நீ காமிச்சிருக்க, எனக்கு முத்தம் கொடுத்த, ஆனால் என்னை நீ கத்தி எடுத்து குத்தி இருக்க, கொண்டிருக்கிற, இதெல்லாம் நீ தான் சொன்ன. ஸோ உண்மையிலும் உனக்கு வேண்டியது என்னை வந்து கொல்லணும் அப்படிங்கிறதா. ஸோ நம்ம ஒன்றா இருந்ததுனால உன்னோட ஒரு பாதி என்கிட்ட இருந்ததுனால என்னைய அந்த விஷயத்த கொல்லணும் அப்படிங்கிறத நீ முயற்சி பண்ணி இருந்திருக்க, அதை தான் பண்ணியிருக்கிற. உண்மையிலுமே கேட்டி மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது பொய்யானது அப்படிங்கிற மாதிரி டீமன் பேசும் பொழுது அந்த இடத்துல அதுக்கு மேலே ஜெசிகானால எந்த ஒரு பதிலுமே பேச முடியல. நாம தான் உண்மையிலுமே தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு செகண்ட் நினைக்க ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் அவளுக்கு வேற வழியுமே இல்லை. அங்கே அப்படியே கீழே பார்க்குறா, அழுதுகிட்டே அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காம கீழே குதிச்சிடுறா. அவள் அங்கே கீழே விழுந்து இறந்து போயிடுறான். அப்போ அந்த டீமன் திரும்ப அந்த லைப்ரரியில் இருந்த ஆள் மாதிரி உருமாறி தேங்க்யூ ஜெசிகா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ ஜெசிகா இந்த மாதிரி சபிக்கப்பட்டிருந்தா அதுக்கப்புறம் டீமன் அடுத்த வேலையை, அதாவது அடுத்த நபரை பலியிடுறதுக்கு அங்கே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஜெசிகாவுக்கு பண்ண மாதிரியே அந்த நபரை அங்கே திரும்ப பண்ணுறான். அப்போ ஒரு ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது அந்த அடுத்த படமான கான்ஜூரிங்கில் ஸோ அந்த கண்ணாடி போட்ட அந்த சின்ன பையன் இருப்பான். ஸோ அது அவன் தான். அது இந்த ஸ்டோரியோடைய கண்டினியூவேஷனாக தான் கான்ஜூரிங் தி டெவில் மேட் மீ டூ இட் அப்படிங்கிற படமும் வந்திருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியுது. அதோடைய ப்ரீக்வல் ஸ்டோரியான இந்த ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் செம்மையான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் ஒரு யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காமிக் ஸ்டோரி நம்ம பேசியிருக்கோம். இது மூவிஸோட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் ஆகுது. ஸோ இந்த கதையுடைய கிளைமேக்ஸ் உங்களுக்கு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது ஆக்சுவலாக அந்த டெவில் மேட் மீ டூ இட் அந்த படத்தில் வர லொரைட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த காட்டுலேயோ அதோ அந்த ஒரு மலைப்பகுதியில் இருக்கும் பொழுது அவங்க அங்கே நடந்த அந்த விஷயத்தை வந்து சென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ இன்னொரு பொண்ணை வந்து கத்தியால் குத்துற மாதிரி ஒரு சீன் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கே அப்படியே ஓட ஆரம்பிப்பாங்க, அந்த விளிம்பில் போய் நிற்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த கதையில் வர அந்த ஒரு கிளைமேக்ஸ் தான் ஒரு பொண்ணு ஒரு டீமனால் பொசஸ் பண்ணப்பட்டு தன்னுடைய ஃப்ரெண்டே குத்தி கொள்கிற மாதிரியான அந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஓடும். அதை தான் வந்து அந்த லொரைன் வந்து அவங்க சென்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு சீன் தான் இப்போ நம்ம கதையில் பார்த்தது.
ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்டோரிக்கும் அந்த மூவிக்கும் பெருசாக சம்மந்தம் இருக்காதுன்னு நான் நினச்சேன். ஜஸ்ட் ஒரு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இல்லை, குறிப்பிட்ட அந்த சீனை பார்க்கும் பொழுது இதோட கண்டினியூஷனாக ரொம்ப தெளிவாகவே ரொம்ப அழகாக வந்து அந்த விஷயத்தை அங்கே சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் இந்த மாதிரி சாபம் கொடுக்கறது யார் அப்படிங்கிற அந்த நபரையுமே கிளைமேக்ஸில் காட்டுவாங்க. அதே நபர் தான் இந்த கிளைமேக்ஸில், அதாவது ஸ்டார்டிங்லேயும் சரி, அந்த ஒரு லைப்ரரியில் ஒரு நபராக வரவனும் சரி, கிளைமேக்ஸில் வரவனும் சரி, அது அந்த நபர் தான். அவன் தான் அந்த ஒரு டீமனுக்கு ஒரு பலியிடுறான்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆட்களை மாட்டி விடுறான் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் கூட இந்த கதையை பார்க்கும் பொழுது காஞ்சூரிங் 3ல வர மாதிரியே ஒரு சாபம் வந்து ஏவப்படுது. அது மூலமாக ஒரு பொண்ணு ஜெசிகா அப்படிங்கிற பொண்ணு பாதிக்கப்பட்ட ஸ்டோரி தான் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். அழகாக காஞ்சூரிங் 3யோட கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. படத்துலையுமே அதை வந்து அங்கே டீஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஃபுல்லாக ஸ்டோரி படிச்சுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஸோ வீடியோ பார்த்த உங்களுக்குமே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தா உங்களுக்குமே அது இந்நேரத்துக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த படம் பார்த்தது சப்போஸ் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா திரும்ப காஞ்சூரிங் 3 ஸோ அந்த படம் பார்த்தது உங்களுக்கு சப்போஸ் மறந்துருச்சு அப்படின்னா காஞ்சூரிங் 3 திரும்ப போய் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோவையும் பாருங்கள். ரெண்டுக்குள்ள அந்த ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த காஞ்சூரிங் யூனிவர்ஸில் மூவிஸ் தாண்டி இந்த ஒரு ஸ்டோரி, இந்த ஒரு காமிக் மட்டும் வந்திருக்கு அப்படின்னு தெளிவாக தெரியுது. இதுக்கு மேலே சில காமிக்ஸ் வருமா என்ன ஏதுன்னு சத்தியமாக தெரியல. வந்தால் நல்லாயிருக்கும். அந்த யூனிவர்ஸை பற்றி மற்ற ஸ்டோரிஸுமே வேறு சில விஷயங்களை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு உதவும். ஸோ காஞ்சூரிங் யூனிவர்ஸில் ஒவ்வொரு படம் ஸ்டாண்டலோனாக பார்க்கும்பொழுது ஒவ்வொன்றும் நல்லாயிருக்கும், ஒவ்வொன்றும் சுமாராக இருக்கும். பட் ஓவராலாக அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அடுத்தடுத்த படங்கள் இன்னுமே நல்லா வந்துச்சு அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பில்ட் ஆகி ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.